ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் விஜய் வசந்த் ஃப்ரம் ஸ்விட்ச் ஆன் தமிழா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிவிசி பிளாஸ்டிக் ஆதார் கார்டு. என்னடா இது எங்கேயோ இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த வீடியோ தான் நான் இதை எப்படி அப்ளை பண்ணுறதுங்க பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மேலே ஐகான்லேயும் கிளிக் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா முதல்ல போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் இந்த அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அப்ளை பண்ண அந்த பிவிசி ஆதார் கார்டு இன்றைக்கி தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. ஸோ அதை நான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இதில் இந்த கார்டு எப்படி இருந்தது, அதோட குவாலிட்டி, அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இன்றைக்கி நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு வந்த பிவிசி ஆதார் கார்டு வந்து ஒரு போஸ்ட் கவரில் இப்படி தான் வந்தது. அதோட இன்டர்ஃபேஸை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆன் ஸ்க்ரீனில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃப்ளாக் போட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா UIDAI அப்படின்னு போட்டிருக்காங்க. இது வந்து EMS ஸ்பீட் போஸ்ட்டில் வந்திருக்கு. அண்ட் இது வந்து ஒரு கான்ஃபிடென்ஷியல் லெட்டர் அப்படின்னு லெட்டர்லேயே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க இப்போ கவரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ஜஸ்ட் அ மினிட், ஐம் ஓப்பனிங். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸை நான் ஹைட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் என்னோடய ப்ரைவசி பர்பஸ்க்காக. ஸோ மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கவரை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா என்னோடய நேம், அட்ரஸ், ஃபாதர் நேம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா SRN நம்பர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பராக கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ளஸ் QR கோட், பார்கோட் கொடுத்துருக்காங்க. அது வந்து போஸ்டல்காரங்களுக்கு ஸ்கேன் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஃபோல்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆதார் கார்டோட ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு எப்படி இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு டம்மி ஆதார் கார்டை தான் அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப செக்யூரானது, இதை வந்து யாராலையும் டூப்ளிகேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத மேலே ஒரு பேராகிராஃபில் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூவர் டேட்டு, பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் லோகோ, அதுக்கு பக்கத்தில் கோஸ்ட் இமேஜ்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்னு பாருங்கள் இப்போவே நீங்களே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன இஷ்யூவர் டேட், பக்கத்தில் வந்து இன்விசிபிள் லோகோ, அது வந்து UIDAIயோட லோகோ. இது வந்து ரீப்ரிண்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு கோஸ்ட் லோகோ, உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோவை கோஸ்ட் இமேஜாக கொடுத்துருக்காங்க. அடுத்து பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இஷ்யூவர் டேட்டு, மேலே வந்து தமிழ் அட்ரஸ், கீழே வந்து இங்கிலீஷ் அட்ரஸ் ப்ளஸ் பக்கத்தில் பார்கோட். அண்டு உங்களோட பிவிசி ஆதார் கார்டோட இது வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன், கீழே என்னோடய ஆதார் நம்பர் இருக்குது. ஸோ என்னோடய ப்ரைவசி பர்பஸ்க்காக நான் ஹைட் பண்ணியிருக்கேன். பக்கத்தில் வந்து ஃபோட்டோ வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. இன்னும் சும்மா சொல்லக்கூடாதுங்க. UIDAIயோட குவாலிட்டி ஆஃப் ஆதார் கார்டு வந்து ரியல்லி ஆசம். சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது கார்டு. பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு. அண்ட் இதை நான் ஃபோல்டிங்ஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஒரு கம்மால் ஒட்டியிருக்காங்க இந்த பேப்பரோட. எடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் சைட். அண்ட் பேக் சைட் பார்த்தீங்கன்னா மேலே அட்ரஸ், கீழே வந்து தமிழ் இங்கிலீஷில் அட்ரஸ் கொடுத்துருக்கு, QR கோடு. ஸோ இதில் மேலே சொல்லியிருந்த மாதிரி கோஸ்ட் இமேஜ். அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா சில்வரில் UIDAI லோகோ போட்டிருக்காங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா 3D இமேஜில் UIDAI ஒரு லோகோ பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதிலேயே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து டூப்ளிகேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத. மேலே வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் அன்பாக்சிங்கில் இருக்கும். ஸோ இது போல் பல டெக் அப்டேட்ஸ் அண்ட் அன்பாக்சிங் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த வீடியோ உங்களோட நின்றாமல் 4 பேர்த்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகட்டும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்விட்ச் ஆன் தமிழா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.